இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார் நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்
இப்பிரபஞ்ச பெருவழியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 791வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கிணைய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஒளி என்ற ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒளி என்ற சொல்லிற்கு இடம் அல்லது பொழுது என்ற பொருளை மையப்பொருளாக கொண்டு இந்த வார சிந்தனைகள் தொடர்ந்து வருகின்றன. அதில் இன்று நமது தளத்தில் சங்கப்பரல்கள் என்ற அற்புதமான ஒரு நூலின் அறிமுக உரையினை அன்பு சகோதரி தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். அன்பு ஐயா முத்தமிழ் செல்வன் அவர்களுடைய ஒரு அற்புதமான நூலின் பார்வையினை இன்று நம்மோடு வழங்குவதற்காக அன்பு அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை எளிமையாக நமக்கு வழங்குவதில் வல்லவராக இருப்பவர் அன்பு அம்மா பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள். நல்ல நல்ல விடயங்களை அதுவும் தமது வாழ்வில் நடந்த விடயங்களோடு ஒப்புமைப்படுத்தி சுவாரஸ்யமான தகவல்களை எப்பொழுதுமே பரிசீலிப்பதிலும் வல்லவராக இருப்பவர். அது மட்டுமல்லாமல் அந்த தமிழ் சார்ந்த ஒரு நுண்ணிய பார்வையினையும் அந்த நூல்களில் எவ்வாறு படர்ந்து தமிழ் சிறப்பான ஒரு பங்களிப்பை தருகின்றது என்பதை குறித்த பார்வையினையும் நமக்கு வெகு சிறப்பாக வழங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு அம்மா அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் பங்கேற்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஒளி என்ற அற்புதமான தொகுப்பில் சங்கப்பரல்கள் என்ற அற்புதமான நூலின் ஆய்வுரையோடு இணைந்து இன்றைய நிகழ்வில் நாம் பங்கேற்போம். நமது வாழ்வியலில் புத்தம் புது தகவல்களால் இன்றைய பொழுதை நிறைப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் காலை பொழுதில் மகிழ்வோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு வணக்கம். முனைவர் முத்தமிழ் செல்வன் சிறந்த ஆராய்ச்சியாளர், நூல்களை நுணுகி பார்க்கும் ஆற்றல் உடையவர். கல்வி இருவகைப்படும். ஒன்று அகல கல்வி, மற்றொன்று ஆழ கல்வி. பரந்துபட்ட அறிவை தேடுவதற்கு அகல கல்வி தேவை.
ஒரு பொருள் பற்றிய ஆழமான ஆய்விற்கு ஆழ்ந்த கல்வி தேவை. இரண்டையும் உடையவர் முத்தமிழ் செல்வன். அவர் ஒரு பொருள் பற்றிய ஆழமான பார்வையையும் பல பொருட்கள் குறித்த பரந்துபட்ட அறிவையும் கொண்டு சங்க பரல்கள் என்ற தொகுப்பு நூலை வெளியிட்டுள்ளார். அவருக்கு சாவே சுப்பிரமணியன் ஐயா இவ்வாறு வாழ்த்துரை நல்கியுள்ளார். ஐயா நூலை அவருடைய முத்தமிழ் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. விலை 100 ரூபாய். முதற் பதிப்பு 2013 மார்ச். பொருளடக்கம்: குறுந்தொகையில் இசைக்கலை, குறுந்தொகை காட்டும் பழக்க வழக்கங்கள், குறுந்தொகை காட்டும் அகமரபு வாழ்வியல், கோவிலூர் ஆதீன குறுந்தொகை மக்கட்பதிப்பு நெறிமுறைகள், குறுந்தொகை சுற்றும் நிமித்தங்கள், குறுந்தொகை காட்டும் பொழுதுபோக்குகள், அகநானூற்றில் பாடான் திணை, கபிலரின் சங்க பாடல்கள் உணர்த்தும் பழக்க வழக்கங்கள், செவ்வியல் இலக்கியங்களில் நீர்வள மேலாண்மை, குறுந்தொகையில் ஒப்பனைக்கலை, இடைச்சுரத்தில் பறவைகள், செலவளங்களும் நெஞ்சும், பரணரின் குறுந்தொகை பாடல்கள் 13 கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். அதில் சில கட்டுரைகளில் சில பகுதியை நமக்கு தேவையானதை நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அருமையான நூல். ஒரு நூல் பலருக்கும் பல நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கும். நூலை படிப்பதனுடைய சிறப்பே அதுதான். முத்தமிழ் செல்வன் ஐயா பல நூல்களை படித்து நமக்கு ஆராய்ச்சி செய்து நல்ல தலைப்பில் நல்ல கருத்துக்களை முறையாக ஆய்வு அணுகுமுறைக்கேற்ப சிறப்பாக எழுதியுள்ளார். ஆய்வு அறிஞர் அவர், இளம் அறிஞர் அவர். பல முனைவர் பெற்ற நெறியாளர்களுக்கு மிக சிறந்த நெறியாளராக இருந்து முனைவர் பட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர். ஆய்வில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். இன்றைக்கும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார். பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். குறுந்தொகை காட்டும் பழக்க வழக்கங்கள். ஐயாவின் ஆய்வுரையை நாம் இனி காணலாம். மனிதன் தன் தேவை கருதி அமைத்து கொண்டவையே பழக்க வழக்கங்களாகும். இவை சமுதாயத்தின் சிறப்பினை உணர்த்த வல்லன. பழக்கம் என்பது தனி மனிதனின் நடவடிக்கை சார்ந்ததாகும். நனவுடன் தொடங்கிய செயல் நாளடைவில் நனவின்றியே நிகழக்கூடியதாக ஆகிவிடும். இச்செயலையே பழக்கம் என்பர். பழக்கத்தின் வளர்ச்சி நிலையாகிய வழக்கம் சமூகத்தை சார்ந்ததாகும். அவ்வகையில் மக்கள் அன்றாடம் வாழ்வில் கடைபிடிக்கும் பழக்கங்கள் காலப்போக்கில் வழக்கங்களாக அமைந்து பின்னர் அவையே நாகரிக பண்பாட்டு செயல்முறைகளாக உருவெடுக்கின்றன. இத்தகைய பழக்க வழக்கங்களை தனி மனிதனும் சமுதாயத்தினரும் சேர்த்து தோற்றுவிக்கின்றனர். மேலும் மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரையுள்ள அனைத்து சடங்குகளும் நிகழ்த்த பெறுகின்றன. இச்சடங்குகளே பிற்காலத்தில் பழக்க வழக்கங்களாக மாற்றம் செய்ய பெறுகின்றன. இத்தகைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் அனைத்திலும் காணப்படுகின்றன. வேந்து வினை செல்லல். பண்டைய தமிழ் சமுதாயத்தில் தலைவன் பகை, தூது, காவல் இவற்றின் பொருட்டு வேந்தனின் ஏவலுக்கு உட்பட்டு வினைமேற் செல்லுதல் உண்டு. வேந்தன் அரசன், வினைன செயல், தொழில். அவ்வகையில் குறுந்தொகை பாடலில் வேந்தனது வினையை மேற்கொண்ட தலைவன் தனது பாகனிடம் இன்று விரைந்து சென்று நாளை வினை முடித்து தலைவியை பார்க்க வந்துவிடுவோம் என கூறுகிறான். இதனை இன்றே சென்று வருவது நாளை என ஒரு பாடலடி உணர்த்துகின்றது. அன்றைய காலத்தில் வினையே ஆடவருக்கு உயிர், மனைவி மகளிருக்கு ஆடவர் உயிர். அப்படி ஒரு குடும்ப அமைப்பு இருந்தது. இன்றைக்கு பெண்களும் வேலைக்கு போறாங்க. பண்டமாற்று முறை.
மிக பழங்காலந்தொட்டே நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் பண்டமாற்று முறை இருந்து வருகின்றது. ஒருவர் தம்மிடமுள்ள பொருட்களை மற்றவருக்கு கொடுத்து அவரிடத்தில் உள்ள வேறு பொருளை பெற்றுக்கொள்கிற பண்டமாற்று முறையினை மிகுதியான இடங்களில் குறுந்தொகை கூறுகின்றது. ஆயர்களிடத்தில் கறந்த பாலை கொண்டு வந்து கொடுத்து உணவுப் பொருட்களை பெற்று செல்வது வழக்கமாகும். இத்தகைய வழக்கத்தினை பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்ற பாடலடி வழி அறிய முடிகின்றது. உப்பு விற்றல். பண்டைய கால நெய்தல் நில மக்கள் தங்களிடமுள்ள உப்பினை விற்று வெண்ணெல்லை பெற்று செல்வது வழக்கமாகும். திணையும் பருத்தியும். குறிஞ்சி நில மக்கள் தமது நிலத்தில் திணையோடு பருத்தியையும் சேர்த்து விளைவிப்பது வழக்கமாகும். தேன் எடுத்தல். குறிஞ்சி நில மக்கள் மலைப்பக்கங்களில் உள்ள தேனடைகளில் இருக்கும் தேனினை எடுப்பர். இத்தேனடைகள் மலைப்பகுதிகளில் அரசனின் கேடகங்கள் போன்று வரிசையாக தொங்கும். இக்குறிஞ்சி நிலத்தவர் ஒற்றை மூங்கிலை ஏணியாக கொண்டு அதில் ஏறி உயர்ந்த இடங்களில் இருக்கும் தேனை எடுப்பர். இம்மூங்கில் ஏணியை கண்ணேணி என்றும் மால்பு என்றும் அழைப்பர். பொன் அணிகள் செய்தல். பழந்தமிழர்கள் பொன்னின் பயனை அறிந்து வைத்துள்ளனர். மகளிர் பொன்னாலும் மணிகளாலும் மாலை செய்து அணிகலன்களாக அணிந்துள்ளனர். பெண்கள் தங்களின் குழந்தைகளுக்கு கழுத்தணியாக பொன்னால் செய்த புலிப்பல்லை புலிப்பல் தாலியாக அணிவித்துள்ளனர். மேலும் செல்வ சிறுவர்களின் கால்களில் பொன்னால் செய்த கிண்கிணி அணிய பெற்றுள்ளது. துணிகளுக்கு கஞ்சி போடுதல். புலத்தியர் துணிகளுக்கு கஞ்சி போடும் வழக்கம் பண்டு தொட்டு காணப்பெறுகின்றது. பண்டைய காலத்தில் துணிகளை வெளுக்கும் பணியில் பெரும்பாலும் மகளிரே ஈடுபட்டுள்ளனர். இக்காலத்திலும் பருத்தி துணிகளுக்கு கஞ்சி போடும் வழக்கம் இருந்து வருகின்றது. வேட்டையாடுதல். பழங்காலம் தொட்டு விலங்குகளை வேட்டையாடும் வழக்கம் இருந்து வருகின்றது. சங்க காலத்தில் வேட்டுவர் மான் போன்ற விலங்குகளையும் பரதவர் மீன் திமிங்கலம் போன்றவற்றையும் வேட்டையாடி உள்ளனர். குறிஞ்சி நிலத்து வேடர்கள் வேட்டையாடுவதற்கு முன்னர் சீழ்க்கை ஒலி எழுப்பியும் புதர்களில் கற்களை எரிந்தும் விலங்குகளை எழுப்பியும் துன்பப்படுத்தியுள்ளனர். அவர்களிடம் இரக்கம் என்பது சிறிதும் இல்லாமல் எரிந்துள்ளது. பெண்மான் பார்த்திருக்க ஆண்மானின் உயிரினை அம்பு கொண்டு எய்தியுள்ளனர். அடுத்த ஒரு அருமையான கட்டுரை, குறுந்தொகை காட்டும் அகமரபு வாழ்வியல். அன்றைக்கு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருந்தது? வாழ்க்கை இரண்டா பிரிச்சிருப்பாங்க. அகவாழ்வு, புறவாழ்வு. அகவாழ்வு எவ்வளவு உன்னதமா இருந்ததுன்றத ஐயா சங்க இலக்கிய பாடல்கள் வழி பல இடங்கள்ல எடுத்து சொல்லியிருக்காரு. இங்க குறுந்தொகை காட்டும் அகமரபை கொடுத்திருக்காரு. சங்ககால சமுதாயத்தில் பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருப்பினும் தமிழரின் வாழ்வோடு ஒட்டிய இன்றியமையாத பழக்க வழக்கங்கள் பல உள்ளன. பழந்தமிழர் தம் அகவாழ்வினை களவு கற்பு என்ற இரு பெரும் கைகோள் பிரிவுகளில் நெறிப்படுத்தி உள்ளனர். இந்த சொற்கள் அருமையா இருக்கும் தமிழ்ல. களவு அப்படின்னா நம்ம காதல் வாழ்வுன்னு புரிஞ்சுக்கணும். கற்பு அப்படின்னா திருமணம் செய்து கொண்ட இல்லற வாழ்க்கைன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கைகோள் அப்படின்னு ரெண்டு பிரிவா இந்த களவு கற்புன்ற அருமையான சொல்லுல பதிவிட்டுள்ளார்கள். ஒருவனும் ஒருத்தியும் மேற்கொண்ட களவு காதலானது கற்பு காதலாகி சிறந்த முறையில் இல்வாழ்வு நடத்தி பல வழிமுறைகளை பின்பற்றியுள்ளனர். அன்றைய காலங்களில் காதல் வாழ்வு குறிப்பிட்ட காலம், குறைவான காலமாக தான் இருந்திருக்கு. அந்த களவு வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையா, திருமண வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்க. அதுதான் முறையா இருந்தது. இன்றைக்கு அப்படி சொல்ல முடியல. 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் காதலித்தோங்கிறாங்க, அதுக்கு அவர் பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் நண்பர்கள்ங்கிறாங்க, அல்லது காதலர்கள் திருமணம் பண்ணிட்டு அப்புறம் பிரிஞ்சுக்கிறாங்க, விவாகரத்து. சிலரோட வாழ்க்கை இப்படித்தான், எப்படி எப்படியோ இருக்கு. அன்றைக்கு பெரும்பாலும் ஒரு ஒழுங்கு முறையா இருந்திருக்கு. அதைத்தான் பாடல்கள் மூலமா ஐயா எடுத்துரைத்துள்ளார். இதுல முதல்ல இயற்கை புணர்ச்சி. தலைவன் தலைவியை முதலில் சந்திக்கும் சந்திப்பு இயற்கை புணர்ச்சியாகும். இதற்கு ஊழ் கூட்ட வேறு ஆராய்ச்சியின்றி ஒரு நல்ல இளைஞனும்
ஒரு நங்கையும் ஒத்த அன்பால் உள்ளங்கலந்து உறவு கொள்ளுதல் எனவும் மொழிவர். இந்நிகழ்ச்சி இயல்பாக நடக்கும் தன்மை வாய்ந்தது. முதல் சந்திப்பிலேயே தலைவன் தலைவியர் ஒருவரை ஒருவர் விரும்புவதும் கூடி மகிழ்வதும் சங்க இலக்கிய மரபுகளில் ஒன்றாகும். இத்தகைய புணர்ச்சியை சங்க இலக்கிய கர்த்தாக்கள் ஒரு தெய்வ நிகழ்ச்சியாகவும் அற நிகழ்ச்சியாகவுமே கருதினர் என்ற கருத்தும் உண்டு. கலந்த பொழுதும் காட்சியும் அன்ன அப்படின்னு தொல்காப்பியர் நூற்பா எழுதியிருப்பார். தலைவனும் தலைவியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, இருவருக்கும் பிடிக்குது, அதுதான். அடுத்து இடந்தலைப்பாடு, வாழ்க்கையை முறையா நல்லா வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு இதுதான் சான்று. தலைவன் தலைவியை கண்டான், பின்பு இன்புற்று நின்றான், அவளை சந்திக்க எண்ணம் கொண்டு ஓரிடத்தில் முதல் நாள் சந்தித்தான். இத்தகைய நிலை இலக்கண இலக்கியத்துள் இடந்தலைப்பாடு என அழைக்கப்படும். இதற்கு சுபமாணிக்கம் புதிய பெரிய உறவை மீண்டும் ஒருமுறை கழித்து காண்பதே இடந்தலைப்பாடு என விளக்கம் தருவர். அடுத்து இரவுலையும் பகல்லையும் பார்க்க வருவான் தலைவன் தலைவியை. அதை பகற்குறி இரவுக்குறி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இரவுக்குறி என்பதற்கு ராக்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தலைவன் தலைவியை சென்று கூடுதல் என்றும், காதலர்கள் இரவில் பிறர் அறியாமல் சந்திப்பதற்குரிய இடம் பெற்று மகிழ்தல் என்ற கருத்தும் இடம்பெறுகின்றது. பகல்ல குறிஞ்சி திணையா இருந்தா திணைப்புன காவலுக்கு செவிலித்தாய் நற்றாய் அனுமதியோட போயிருப்பாங்க. அப்போ ஒரு 3 காரணம் இருக்கும். எப்படின்னா, பறவைகளை ஓட்டியிருப்பாங்க, பறன் அமைத்து அதன் மேலே இருந்து. நல்லா வெயில் எடுத்தா அந்த பகல்ல பறவைகள் வராது இறை தேட. அப்போ அவங்க தோழியர்லாம் பூக்களை பறிப்பாங்க. தலைவி அங்க உள்ள நீர் இருக்கிற இடத்துல நீராடலாம். அப்போ ஏதாவது ஆபத்து அவளுக்கு வந்துச்சுன்னா தலைவன் காப்பாற்றுவான். இன்னும் ஒரு நிகழ்வு, யானைகள் விரட்டி வரும்போது தலைவி தோழி அவங்கள தலைவன் காப்பாற்றுவான். நாய் விரட்டிட்டு வந்ததுன்னா காப்பாற்றுவான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்லை மற்றும் சில சூழல்களால் தலைவன் தலைவி ஒருத்தரை ஒருத்தர் விரும்புவர். பகற்குறி, அதுக்கடுத்து இரவுக்குறி. பகலை பார்க்க முடியாதுன்னா இரவுல வருகின்ற அந்த பொழுதைத்தான் சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அலர்னா என்னன்றத ஐயா நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. வீட்டகத்து செய்திகளை அடுக்களை புகை போல நுழைந்து காணும் ஆசையும் கூடியிருந்து முணுமுணுத்து பேசும் துணிவும் எப்படியோ பெண் சமுதாயத்துக்கு பிறவி குணம் போல் அமைந்து விட்டன. ஒரு குமரியின் காதல் ஒழுக்கம் பற்றி ஊர் மகளிர் வாய்க்குள் பேசிக்கொள்வது அம்பல் எனவும் வெளிப்படையாக பேசுவது அலர் எனவும் பெயர் பெறும் என்று வாசுப மாணிக்கனாரின் சிந்தனை ஈண்டு நோக்கத்தக்கது. அரும்பா இருந்துச்சுன்னா வாசம் வெளியே வராது. நான் இப்படித்தான் மாணாக்கருக்கு பாடம் நடத்தியிருக்கேன். மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க, இந்த தலைவனும் தலைவியும் விரும்புகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க பார்த்துருப்பாங்க, மனசுல நினைப்பாங்க. சில சமயம் வாயில சில வார்த்தைகள் சொல்லி முணுமுணுக்கலாம், ஆனால் யாருக்கும் கேட்காது. அலர்னா ஊருக்கே தெரியும். சில காலங்களாக அவங்க ரொம்ப காலம் இல்லை, சில காலங்களாக அவங்க பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இத்தகைய அலரின் காரணமாக தலைவன் சிறிது காலம் தலைவியை பார்க்க வரவில்லை. தலைவன் வராத அந்த காலம் வேம்பின் புது வருவாயினை உடைய வேநீர் காலம். இந்த வேநீர் காலம் தலைவிக்கு துன்பத்தை செய்கிறது. இதனால் அலர் வாய்க்க பெண்களின் செயலை நினைத்து தலைவி தன் நெஞ்சிடம், வேம்பினது ஒல்லிய பூக்கள் புது வருவாயினை உடையவை, அவற்றை தலைவன் பறித்து சூடுதல் அன்றி தானாகவே உதிர்ந்து அழிந்து விட்டன. என்னுடைய தலைவன் என்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு கொடியவர்களாகிய அலர் தூற்றும் பெண்கள்தான் காரணம் ஆவர். அவர்களின் அலர் சொல்லால் தான் தலைவன் பிரிந்து சென்றான். அவனுடைய பிரிவால் அத்தி மரத்தில் இருந்து விழுந்த பழத்தை நண்டுகள் தன் கைகளால் சிதைத்தது போல யானும் குலைந்து நலிவுற்று காணப்பெற்றேன் என வருந்தி கூறினாள் தலைவி. பாடல் அருமையா நுட்பமா இருக்குது.
வாழ்க்கை அனுபவத்தை புலவர் எழுதியிருக்காரு. ஆற்று அயல் எழுந்த வெண்கோட்டு அதவத்து எழு குளிரு மிதித்த ஒரு பழம் போல. போல அப்படிங்கிறது ஓமையணி ஓட உருபு. போல, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப பள்ளியில் அனைவரும் படித்திருக்கிறோம். உமையா அழகா பாடியிருக்காங்க. குளைய கொடியோர் நாவே காதலர் அகல கல்லன் ரவ்வே என்னும் பாடலடிகள் விளக்கும். இதில் அலர்வாய் பெண்களின் இழி செயலால் தலைவன் பிரிந்து சென்றான், அப்பிரிவு தலைவியை வருத்துகிறது என்ற செய்தி புலனாகிறது. அடுத்து இற்சரித்தல். தலைவியோட காதல் வாழ்வு தெரிந்ததும் பெற்றோர் உடன்படாத போது இற்சரித்தல் நிகழும். அந்த சொல் பாருங்க, தமிழ்ல அருமையா இருக்கு. வரைவு கடாதல், அறத்தோடு நிற்றல், நொதுமலர் வரைவு, ரொம்ப அருமையா இருக்கும். தோழி அப்படின்றத பாங்கி, தோழன் அப்படின்றத பாங்கன். அந்த மாதிரி இந்த சொல்லுக்கான பொருளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலைவனும் தலைவியும் கூடும் கூட்டம் பிறரால் அலர் தூற்ற பெறுகிறது. அலரின் காரணமாக தன் பெற்றோரால் தலைவி எச்சரிக்க பெறுகிறாள். இதனையே தலைவி வீட்டை விட்டு வெளியில் செல்லா வண்ணம் செய்தல் என விளக்குவார் ஆ வே ராமசாமி. தலைவி தான் முன்பு தலைவனுடன் மெய்த்தொட்டு கூடிய நிலையால் அவனை பார்க்கும் நிலையும் கெட்டுவிட்டது என தன் நெஞ்சிடம் மகளிர் அடும்பங்கொடியின் அழகிய மலரை கூந்தலிலே தொடுத்து ஓரை விளையாட்டு விளையாடுவர். அவர்களின் விளையாட்டிற்கு நன்கு அஞ்சி ஓடி ஒளிந்து கொள்ளும். இத்தகைய நிலத்திற்கு உரியவன் நம் தலைவன். அவனோடு சிரித்து கூடி விளையாடும் தன்மையினை அவனுடன் முன்பு மெய்த்தொட்டு கூடிய நட்பு கெட்டுவிட்டது. இச்செயல் வியப்புமிக்கதாக உள்ளது என்கிறாள். கட்டுவிச்சியிடம் குறி பார்த்தல். இது அனைவரும் அறிந்ததுதான். மகளின் வேறுபாட்டினை கண்ட தாயர் அவ்வேறுபாட்டிற்கான காரணத்தை கட்டுவிச்சியிடம் கேட்டு அறிந்து கொள்வர். கட்டுவிச்சி முரத்தில் நெல்லையிட்டு அந்நெல்லை எண்ணி அதனால் சில நிமித்தங்கள் தெரிந்து கொண்டு இவள் முருக கடவுளால் இவ்வேற்பாட்டினை அடைந்தாள் என கூறுவாள். கட்டுவிச்சி குறி கூறும் போது வெள்ளை பூன் கட்டிய நுனியை உடைய சிறிய கோலை கையில் வைத்திருப்பாள். அகவல் அதாவது அழைத்தல் தெய்வங்களை தெய்வங்களை அழைத்து கூறும் இயல்புடையவள் ஆகலின் இப்பெயர் பெற்றாள் என கூறுவார் உவே சாமிநாத ஐயர். கட்டுவிச்சியிடம் குறிப்பார்க்கும் இவ்வழக்கத்தினை ஔவையார் பாடல் எடுத்து எம்புகின்றது. கட்டுவிச்சிக்கு குறி கூறும்போது பல மாலைகளை வாழ்த்தி பாடுவது இயல்பாகும். தலைவன் வாழும் மலையை குறித்து பாடியதும் மலையையே திரும்ப திரும்ப பாடும்படி வற்புறுத்துவாள். அருமையான பாடல். அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பன்ன நன்னெடுங் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடு குன்றம் பாடிய பாட்டே. அவர் மலையை பற்றி பாடுற பாடு, திருப்ப பாடு. அவர் அப்படிங்கிறது தலைவனை குறிக்கும். அகவன் மகளே அகவன் மகளே 2 முறை சொல்லணும். நமக்கு தேவை அப்படின்னா அப்படித்தானே நம்ம பேசுவோம். பாடலை உளவியல் சார்ந்து கவிஞர் எப்படி அருமையாக எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். 3 முறை சொல்லியிருப்பா. அவளோட அழகை வர்ணிச்சிருப்பா. இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே. அதை அவள் பாடினது இவளுக்கு கேட்கறதுல ஒரு மகிழ்ச்சி எனவரும் பாடலடிகள் உணர்த்துகின்றன. இதன் வழி கட்டுவிச்சியிடம் குறிப்பார்க்கும் இவ்வழக்கத்தினால் அன்னைக்கு அறத்தோடு நிற்கவும் களவை வெளிப்படுத்தவும் தோழிக்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் மூலமா நான் களவு வாழ்க்கையில் இருக்கேன்றதை சொல்லாமலே தலைவி வெளிப்படுத்துவாள். அறத்தோடு நிற்றல் அப்படின்னா களவு காலத்துல இருக்கிற தலைவிக்கு அவ சொல்லாமலே தோழி அவளுடைய அந்த மெய்ப்பாடு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்பன். அவ நாணப்பட்டு மேனி சிவந்து புன்னகையோடு இருக்கிறத பார்த்து இவ களவு வாழ்க்கை மேற்கொண்டுள்ளான்றதை தோழி அறிந்து அப்புறம் பகற்குறி இரவுக்குறி அறத்தோடு யார் நிற்பா அப்படின்னா
தோழி நிற்பா, தலைவியும் நிற்பா, செவிலியும் நிற்பா, இருந்தாலும் தோழி தான் முக்கிய பங்கு வகிப்பா. அடுத்து வெறியாட்டு அயர்தல். அன்றைய காலத்துல இப்படி ஒரு நிகழ்வு இருந்திருக்கு. ஆட்டினை அறுத்து குறவையாடி முருகனை வழிபடுவது வெறியாட்டு அயர்தலாகும். இது களவினை வெளிப்படுத்தும் மற்றொரு நிகழ்ச்சியாக திகழ்கின்றது. தலைவி தலைவனை நினைத்து வருந்தி இருக்க அவளின் மெலிவை கண்ட தாய் தன் மகளின் மெலிவுக்கு காரணம் முருகன்தான் என எண்ணி முருகனை வழிபாடு செய்ய துணிவாள். முருக பூசாரி வேலன் எனப்படுவான். தினையை இரத்தத்தில் கலந்து எரிந்து முருகனை கூவி அழைப்பதும் வெறியாட்டு என்னும் ஆவேச கூத்தை ஆடுவதும் கலர்ச்சி காயிட்டு நோயிற்கு காரணம் கூறுவதும் வேலன் வழக்கம். எல்லோருடைய நோய்க்கு காரணம் முருகன அழகு, அழகானவன் முருகன், முருகனென மொழிதல் அவன் மரபாகும். பண்டை காலத்தில் இவ்வெறியாட்டு அயர்தல் சமுதாய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக கருதப்பெற்றது என்பதனை சங்க பாடல்கள் உணர்த்துகின்றன. எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான ஐங்குறுநூறு என்று ஒரு பத்தினை தனியே அமைத்து வெறியாட்டின் சிறப்பினை கூறுகின்றது. வெறியாட்டு சங்ககால சமுதாயத்தில் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதனை குறுந்தொகை பாடல்கள் மிகுதியாக எடுத்துரைக்கின்றன. தலைவன் சிறைப்புறமாக இருப்பதை அறிந்த தோழி தாய் விரைவில் வெறியாட்டு எடுக்க இருப்பதாக கூறுகின்றாள். இதனை மென்தோல் நெகிழ்த்த செல்லல் வேலன் வென்றி நெடுவேல் என்னும் அன்னையும் என வரும் பாடலடிகள் புலப்படுத்துகின்றன. இதில் தோழி தலைவன் விரைவில் தலைவியை மணந்து கொள்ள வேண்டும் என்பதனை குறிப்பாக உணர்த்துகின்றாள். மடலேறுதல். அன்றைய காலங்களில் இந்த நிகழ்வு இருந்திருக்கு. அதை அனைவரும் அறிந்து கொள்ளலாம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதில் தலைவனுடைய அந்த காதல், தலைவி காதல் எப்படி இருந்ததுன்றத தெரிந்து கொள்ளலாம். தலைவன் தான் விரும்பும் தலைவியை மணக்க முடியாவிட்டால் மடலேறுவதாக அச்சுறுத்தும் வழக்கம் அன்று இருந்துள்ளது. இது இயல்பாக நடப்பதில்லை. தலைவிக்கு உடன்பாட்டு உள்ள நிலையிலோ களவின்றியோ தலைவன் தலைவியின் பால் மிக்க காதல் கொண்டு அத்தன்மையை வெளிப்படுத்த மடலேறுவதையே அகப்பொருள் நூல்கள் மடலேறுதல் என தெரிவிக்கின்றன. இது மிக்க காமத்தின் கண் தலைவன் மட்டுமே நிகழ்வதாகும். தலைவி மடலேறும் வழக்கம் இல்லை என்பதனை எத்தினை மருங்கினும் மகடு மடன்மேல், மகடுனா பெண் பிள்ளைங்க, ஆடுனா ஆண் பிள்ளைங்க, பொற்புடை நெறிமை இன்மையான என்று தொல்காப்பியர் மொழிகின்றார். மடல் மா ஊர்தல், இத விளக்கமா ஐயா கொடுத்திருக்காங்க. ஒரு ஆய்வாளர் ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுக்கணும், எல்லாருமே அதை புரிந்து கொள்ளும்படி எழுதணும். ஐயா தமிழ் செம்மொழி அதையும் மனசுல வைத்து ஒரு ஆய்வுக்கற்றை எப்படி இருக்கணுமோ அப்படி எழுதியிருக்காங்க. அதே சமயம் எல்லாமே புரிகிற மாதிரியாவும் ஐயா எழுதியிருக்காங்க. தலைவன் காமம் மிக கொண்டு பனை மடலில் குதிரையை போன்ற ஓர் உருவம் அமைத்து அதன் கழுத்தில் பலவித மணி மாலைகளை அணிவித்து தான் எருக்க மாலை, எலும்பு மாலை, ஆவிரம்பு மாலை, எந்தெந்த நூல்ல எத்தனாவது பாட்டுல இதற்கான சான்று பாடல் இருக்குன்றது ஐயா நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அத்தனை நூல்களையும் ஐயா ஆழ்ந்து படித்திருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். முதலின அணிந்து கொண்டு தன் உருவத்தையும் தலைவியின் உருவத்தையும் படத்தில் தீட்டி அதை கையிலேந்தி மடல் மாவின் மேல் ஊர்ந்து வலம் வருவான். அப்பொழுது பனை மடல்கள் அவன் உடம்பில் உரசும். அதனால் காயங்கள் பல ஏற்படும். அந்த காயங்களின் வழியாக செந்நீர் கசியாது வெந்நீர் கசியும். இதை கண்ட ஊரினர் தலைவன் தலைவி இருவருக்கும் உள்ள நட்பினை அறிந்து வெளிப்பட கூறி பழிப்பர். அது கேட்ட சுற்றத்தார் அவர்களுக்கு திருமணம் செய்விப்பர். நுட்பமா நல்ல ஒரு விளக்கத்தை ஐயா மடல்மா ஊர்தல்னா என்னன்றத கொடுத்திருக்காங்க. அவையும் சென்று வழக்கிடல். அன்றைய காலத்துல எப்படி இருந்திருக்கின்றத பார்க்கலாம். பொதுமக்கள் தங்களுக்குள் ஏற்படும் பிணக்குகளை அவையத்தில் சென்று முறையிட்டு தீர்த்து கொள்வது வழக்கமாகும் என்று அவையங்களாகிய நீதிமன்றங்கள் மிகவும் வளர்ந்துள்ளன. பழந்தமிழகத்தில் இத்தகைய அறங்கூறு அவையங்கள் இருந்திருக்கின்றன.
தலைவன் மடலேறியும் தலைவியை அடைய முடியாவிட்டால் அவையத்தாரிடம் சென்று வழக்கிட்டு அவர்கள் தலையீட்டினால் அவளை திருமணம் செய்விக்க கூறுதலை சங்க பாடல்கள் உணர்த்துகின்றன. குறுந்தகை தலைவன் தான் விரும்பிய பெண்ணை மடலேறியும் அடைய முடியாத நிலையில் அரச சபையில் அவையத்து சான்றோர்களிடம் தன் காதலை முறையிட்டு அவர்கள் தலைமையில் தலைவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறுகின்றான். இதனை முறையுடை அரசன் செங்கோல் அவையத்து யான்தர் கடவின் யாங்கா வதுகொல் எனவரும் பாடலடிகள் மொழியும். இதன் வழி பழங்காலத்து சமுதாயத்தில் சான்றோர்களின் தலைமையில் திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்திருக்கின்றது என்ற செய்தி புலப்படுகின்றது. அடுத்து உடன்போக்கு. சங்ககால சமுதாயத்தில் தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து கொள்ள முடியாத போது உடன்போக்காக செல்லும் வழக்கம் இருந்ததை சங்க பாடல்கள் அறிவிக்கின்றன. தலைவியை அழைத்து சென்ற தலைவன் சடங்குகளுடன் மனம் புரிந்து இல்லறம் நடத்துவதை அக்கால சமுதாயத்தினர் கற்பு மனமாக ஏற்றுக்கொண்டனர். இதனை கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே புணர்ந்துடன் போகிய காலையான என்று கூறுவார் தொல்காப்பியர். பெற்றோர்கள் தம் மனத்திற்கு இடையூறாக இருந்தாலும் தமது காதல் ஒழுக்கம் ஊராருக்கு தெரிந்து அஃது அலரானாலும் காதலர்கள் இருவரும் உடன்போக்காக சென்று விடுவார்கள். பழந்தமிழகத்தில் காதலர்கள் உடன்போக்கு செல்லும் வழக்கம் உண்டு என்பதனை தோழி, செவிலி, கண்டோர் இவர்களின் கூற்றால் அமைந்த குறுந்தகை பாடல்கள் கூறுகின்றன. உடன்போக்கில் தோழியின் பங்கு. தலைவியின் வாழ்க்கையில் தோழிக்கு பெரும்பங்கு உண்டு. தலைவியின் இல்லறம் இனிதாக அமைய மிகவும் அக்கறை கொள்பவள் தோழியாவாள். ஆதலில் தலைவன் தலைவியின் களவினை பெற்றோருக்கு உணர்த்த முடியாத நிலையில் அவ்விருவரின் மனத்தினையும் ஆராய்ந்து இவளை உடன்போக்கில் செல்லுமாறு காதலரை வழிப்படுத்துவார். செவிலித்தாய் நிலை. தலைவி தலைவனுடன் உடன்போக்கு சென்ற பின் வளர்த்த பாசத்தினால் அவதியுறும் செவிலித்தாயின் நிலையை குறுந்தொகை பாடல்கள் உணர்த்துகின்றன. உடன்போக்கு சென்ற தன் மகளின் சிறு வயது நிகழ்வை இங்கு செவிலித்தாய் பதிவு செய்துள்ளார். அதனை என் மகளுக்கு சிறுவயதில் பொன் கிண்ணத்தில் தேன் கலந்த பாலை ஊற்றி பலவிதமான கதைகளை கூறி உண்க உண்க என வற்புறுத்துவேன். ஆனால் வேண்டாம் வேண்டாம் என கூறி செல்லமாக மறுக்கும் தன்மை படைத்தவள். அது மட்டுமின்றி பாத்திரத்தில் உள்ள பாலை பார்த்து மிகுதியாக உள்ளது என கூறும் தன்மை பொருந்தியவள். இதனை ஏந்திய செம்பொர் புனை கலந்து அம்பொறி கலந்த பாலும் பலையென உன்னால் கோலமை குறுந்தொடி தளிர் அன்னோளே என வரும் பாடலடிகள் விளக்கும். மகள் சிறுவயதில் செவிலியை தழுவி கொள்வாள். தலை வார்வதற்கு மிகவும் விரும்பி நிற்பாள். விளையாட்டில் மிகுந்த நாட்டம் கொண்டிருப்பாள். ஆனால் பருவ வயது வந்த பிறகோ அவளின் தன்மைகள் மாற்றம் பெற்றுள்ளன. இவற்றை செவிலி என் மகள் ஆம்பல் மலரை காட்டிலும் குளிர்ச்சி பொருந்தியவள். ஓரிரவில் என் அருகே படுத்து உறங்கிய போது அவளை தழுவிக்கொள்ள எண்ணினேன். அதற்கு அவள் இசைவு கொடுக்காமல் வியர்த்தனள் என கூறினாள். மற்றொரு நாளோ என் மகளின் தலையை வாரி வழுத்த மலர் சூட விரும்பினேன். ஆனால் அவள் அதற்கு உடன்படாமல் மயிர் சாந்தையும் பூசாமல் வெறுத்து ஒதுக்கினள். இதனை பெயர்த்த என் முயங்க யான் வியர்த்தனன் என்றால் இனி அறிந்தேன் அது துணி ஆகுதலே என்ற பாடலடிகள் மெய்ப்பிக்கின்றன. இத்தகைய என் மகள் என்னையும் என் சுற்றத்தாரையும் விட்டுவிட்டு தன் தலைவனுடன் சுர வழியே சென்று விட்டாள். அவளை தேடி சென்ற இரு கால்களும் நடந்து நடந்து மேலும் நடக்க முடியாமல் ஓய்ந்தன. என் இரு கண்களும் அவர்களை தேடி பார்த்து ஓய்ந்து ஒளியை இழந்து போயின என வருந்துகின்றாள். இத்தகைய தன் மகளின் மன திட்பத்தை என் மகள் முன்பு இனிய தேன் கலந்த பாலையும் உண்ண மறுப்பாள். ஆனால் இப்போது நீதியில்லாத அரிய பாலை வழியிலே வீரக்கலர் அணிந்த தலைவன் தன்னை பாதுகாக்க வரைந்து சென்றாள். அங்கு நீர்வளமற்ற சுனையின் பக்கத்தே உலர்ந்த வெப்பத்தோடு காணப்படும் கலங்கல் நீரை குடிப்பதற்கு எங்கனம் மனத்திற்பம் கொண்டாளோ என வியந்து பேசுகின்றாள். பாலை குடிக்க மறுத்தவ இன்னைக்கு கலங்கிய நீரை குடிக்கிற அளவுக்கு மனத்திற்பம் இருக்கு அப்படின்றத ரொம்ப அருமையா
புலவர் வளர்த்த அந்த செவிலித்தாய் கூற்றாக படைத்துள்ளார். பாடலை பார்ப்போம். அறுசுவை மருங்கின் மருங்குடி வெந்த வெவ்வங்கழுலி தவ்வன குடிய யாங்குவல் வல்லு நல்கொல் தானே என ஒரு பாடலடிகள் புலப்படுத்தும். எப்பவுமே பெண்கள் திருமணம் முடிந்த பிறகு பிறந்த வீட்டு புகழையே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. புகுந்த வீட்டில் ஏதாவது குறை அப்படின்னா பிறந்த வீட்டில் குறைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 2 வீட்லையும் நல்ல வண்ணம் நம்ம வாழணும். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ப வறுமையிலும் செம்மையா இருக்கிறதை கொண்டு சிறப்பா வாழணும் அப்படின்றத நம்ம இந்த பாடல்களை எல்லாம் படித்து பெண் பிள்ளைங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டோர் கூறுதல். பாலை நில வழியில் தலைவன் தலைவியின் உடன்போக்கினை கண்டோர் தலைவியின் காலில் உள்ள சிலம்பை கண்டு அவர்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்பதை அறிந்து அவர்களுக்காக வருந்துகின்றனர். மேலும் அவர்களை நல்லோர் எனவும் உரைக்கின்றனர். பிறிதொரு பாடலில் தலைவனையும் தலைவியையும் சிறு வயது முதல் அறிந்தோர் பாலை நிலத்தில் அவர்களின் உடன்போக்கினை கண்டு அவர் தம் இளமை பருவத்து நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி நல்லை மன்றம்ம பாவே என ஊழினை வாழ்த்துகின்றனர். இடைச்சுரத்து கண்டோர் முன்பே தலைவன் தலைவியை அறிந்திருந்தும் அவர்களின் உடன்போக்கினை தவறென்று நினைக்காததாலும் அவர்கள் இருவரும் இணைந்து செல்வதை கண்டு ஊழினை வாழ்த்துவதாலும் அக்காலத்து சமுதாயத்தினர் அனைவராலும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள பெற்ற ஒரு வழக்கமே உடன்போக்கு என்பது புலனாகின்றது. சிலம்பு களி நோன்பு அன்றைய காலத்தில் இருந்திருக்கு. சிலம்பு என்பது மகளிர் காலில் அணிந்து கொள்ளும் அணிகலனாகும். மணமகள் வீட்டில் திருமணத்திற்கு முன் பெற்றோரால் அணியப்பெற்ற சிலம்பை நீக்குதற்கு சடங்கு செய்வர். இதுவே சிலம்பு களி நோன்பாகும். இத்தகைய சிலம்பு களி நோன்பு சங்ககால வாழ்வியல் நிலைகளில் ஒன்றாகும். அகநானூற்றில் செவிலி தாயும் நற்றினையில் நற்றாயும் தலைவி உடன்போக்கு சென்றது அறிந்து தன் மனைக்கண் சிலம்பு கழிதலாகிய வினை நிகழவில்லையே என்று வருந்துவதிலிருந்து தலைவியின் இல்லத்தில்தான் இச்சிலம்பு கழிதல் நடைபெறும் என்பது வெளிப்படுகின்றது. சிலம்பு களி நோன்பு திருமணத்திற்கு முன்புதான் நிகழும் என்பதனை நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நன்மனம் கழிக என வரும் 500 பாடலடி சுட்டும். மனம் பேசுதல். பெரியோர்கள் சேர்ந்து மனம் பேசி முடித்தல் இன்று வழக்கத்தில் இருக்கும் ஒரு மரபாகும். இதற்கு சங்ககாலம் மட்டும் விதிவிலக்கன்று. இக்காலத்திலும் அவ்வழக்கம் தொடர்ந்து வருகின்றது. தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் விரும்பிய நிலையில் தலைவன் தலைவியின் வீட்டிற்கு பெரியோரை மனம் பேச அனுப்புவான். இதுவே சமுதாய வழக்கமாகும். தலைவன் வீட்டார் தலைவியின் இல்லம் மனம் பேசி முடிக்கின்ற இந்நிகழ்ச்சியை குறுந்தொகை பாடல் விரித்துரைக்கின்றது. தண்டுடை கையர் வெண்தலை சிதலவர் நன்று நன்று எனும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கு அனது அவையே என்று தலைவியிடம் தோழி அவளுக்கு மனம் பேசி முடிப்பதை கூறுகின்றாள். பெண் கேட்க வந்த முதியோர்கள் தண்டை பிடித்த கையை உடையவர்களாய் நரைமயிருள்ள தலையில் முண்டாசு கட்டியவராய் இருக்கின்றனர். வந்த முதியவர்களெல்லாம் நன்மையாக முடியட்டும் என்ற கருத்திலே நன்று நன்று என்று சொல்லிக் கொண்டு வருகின்றனர். அவர்களை வரவேற்பவர்களும் நீங்கள் வந்த நாள் நன்னாள் என சொல்லி வரவேற்கின்றனர் என்கின்றாள். இதிலிருந்து மனம் பேசி முடித்தற்கு பெரியோர்கள் செல்வது வழக்கம் என்பது பெறப்பெறுகின்றது. திருமண முறை சங்க காலத்துல திருமண முறை எப்படி இருந்தது என்பதை அருமையாக தொல்காப்பிய நூற்பாவை எடுத்து காட்டி அழகா எழுதியிருக்கார் ஐயா. தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் செய்வித்து அவர்களை குடும்பம் என்ற கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல் பழங்காலம் தொட்டு இருந்து வருகின்ற மரபாகும். இல்லறம்னு சொல்லுவோம். திருக்குறளை அப்படித்தான் திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு. இல்லத்திலிருந்து அறவாழ்வு வாழ்தல். அப்போ களவு வாழ்வு கற்பு வாழ்வா மாறும். தலைவனும் தலைவியும் அறவாழ்வு வாழ்வாங்க. மிக பழங்காலத்தில் திருமண சடங்குகள் ஏதும் இன்றி மக்கள் வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றனர். அவர்களது திருமண வாழ்வில் முறைகேடுகள் தோன்றிய பின்னரே சடங்கு முறையிலான திருமணங்கள் தோன்றின. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எளிமையா திருமணத்தை முடிப்பாங்க.
சிலர் ஓரளவுக்கு மக்களை அழைத்து திருமணத்தை முடிப்பாங்க. சிலர் மிக மிக ஆடம்பரமா திருமணம் முடிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சடங்குகள் அதிகமா இல்லாம, இல்ல சடங்குகளே இல்லாம திருமணம் நடந்தது அன்றைய காலத்துலன்னு பதிவிட்டிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அதை அறிந்த பிறகு தமிழர்களோட வாழ்வு ஒழுங்கு முறையோடு இருக்கணுன்றத முன்னோர்கள் முடிவு செய்து அதுக்கப்புறம் சடங்கு முறைகள் இருந்திருக்கு. அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொல்காப்பியம்ன்ற நூலை தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பர். ஐயர்னா இப்போ உள்ள ஐயர் கிடையாது, இன்றைய காலத்துல தமிழர்கள்ல பெரியவர்கள். எனவரும் தொல்காப்பிய நூற்பா சுட்டும் திருமணத்தினை சங்க பாடல்கள் வதுவை மனம் மன்றல் என்ற சொற்களால் குறிக்கின்றனர். கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே புணர்ந்துடன் போகிய காளையான. உறவினர் யாருமே இருக்க மாட்டாங்க, தெய்வத்தை நினைச்சு அந்த காட்டு பகுதியில கிடைத்த மலர்களை மாலையா தொடுத்து தலைவனும் தலைவியும் மாலை மாற்றிக்கொண்டு வாழ்வாங்க. அதைத்தான் இங்க அருமையா நூற்பால தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. என தொல்காப்பியம் இயம்பும் இதில் தலைவன் தலைவி உடன்போக்கில் சென்று அவனது இல்லத்தில் மனம் நிகழும் என்பது வெளிப்படுகின்றது. பாலை நிலம் கடந்து அவன் அழைத்துட்டு போனான், தலைவன் தலைவிய இல்லத்துக்கு அழைத்து போன பிறகு சிறப்பா திருமணம் நடந்தது அப்படின்றத பதிவிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தலைப்பு, செவ்வியல் இலக்கியங்களில் நீர்வள மேலாண்மை இது இன்றைக்கு தேவையான ஒன்று. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே. அவன் ஒரு பெரிய மன்னன், களம்பல கண்டு தோல் வலிமை மிக்க மன்னன். அவன் நாடு நிலவளம் நீர்வளம் கொண்ட நாடு. அவனுடைய நாட்டில் உள்ள வயல்களில் நீர்நிலைகளில் வாளை மீன்களும் சிறிய ஆறல் மீன்களும் பருத்த வரால் மீன்களும் கெளிற்று மீன்களும் துள்ளி விளையாடுவதை பார்க்கலாம். அவன் புகழுக்கும் பெருமைக்கும் வெற்றிக்கும் எல்லை ஏதுமில்லை. அவன்தான் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். போர் வெற்றியால் பெருமை கொண்டு தலை கனத்து இருந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனை பார்த்து அவன் தலையில் ஒரு குட்டு குட்டி அருமையான பாடலால் அவனுக்கு அறிவுரை புகட்டுகிறார். நீர் இன்று அமையா யாக்கைக்கு, யாக்கைனா உடம்பு, எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே, உண்டினா உணவு, உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நோரே. இன்னும் சில அடிகள் இருக்கு, இது மட்டும் போதும். நீரின்றி அமையாது உலகு, இது வள்ளுவரின் வாய்மொழி. நீரின்றி அமையாது உடல், இது சங்க தமிழ் புலவனின் பொன்னுரை. நீர் இன்றி விழாத உடலுக்கு உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் ஆவர். உணவால் உள்ளதுதான் உடல், ஆகையால் தான் நாம் உடலை பிண்டம் என்கிறோம். நீரையும் நிலத்தையும் ஒன்றாக சேர்த்தான் இப்புவியில் உடலையும் உயிரையும் படைத்தவர் ஆவார். நெல்லை விதைத்துவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும் புல்லிய புன்சை நிலம் மானாவாரி நிலம் மிகுதியாக இருப்பினும் அதை ஆளும் அரசனின் முயற்சிக்கு பலன் இல்லை. செழியனே, நீ செய்ய வேண்டியது போர் அல்ல, நீரையும் நிலத்தையும் ஒருங்கு கூட்டி உழவிற்கு உதவுக.
அரசனானவன் நிறைய நீர்நிலைகளை உண்டாக்க வேண்டும். பள்ளமான இடத்தில் வெள்ள நீரை நீண்ட கரை கட்டி நீரை தேங்க செய்து ஏர் சிறக்க மன்னன் உதவுதல் வேண்டும். ஏர் சிறந்தால் மக்கள் சீர் மிகுந்து வாழ்வார்கள். நீரை தேக்கி வைத்து வளத்தை கூட்டுவதே மன்னனுக்கு தலையாய பணி. அப்படி செய்யும் மன்னனை மக்கள் வாழ்த்துவர். மன்னனும் மூவகை இன்பங்களை பெற்று புகழடைவான். இல்லையென்றால் புகழ் பெறாது மடிவான். மன்னனுக்கு மூவகை இன்பம் என்பது செல்வம், வெற்றி, இரவா புகழ் பெறுவதாகும். உழவு தொழிலை உயர்த்துவதே ஆள்வோரின் மணியான பணி. அந்த பணியே அவனுக்கு சேர்க்கும் அணி. அணினா அழகு, இல்லாவிட்டால் என்றும் பிணின நோய் என்ற உண்மையை இப்பாடல் மூலம் உணரலாம். உலகம் பயன்படுத்தும் நீர் முழுவதற்கும் தோற்றுவாய் மழை ஒன்றுதான் என்று உறுதியான தெளிவு பிறக்க நீண்ட நாட்கள் ஆயின. ஆனால் இவ்வுண்மையை பழந்தமிழர் நன்கு உணர்ந்திருந்தனர். வான் முகர்ந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல் மாறின மழை நீரினின்று நிலத்து ஏற்றவும், நிலத்தினின்று நீர் பரப்பவும் பட்டினப்பாலையில் வந்த பாடல் என்று பூம்புகார் துறைமுகத்தில் ஒரு புறம் கரையிலிருந்து கப்பல்களுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களை வரிசை வரிசையாய் ஏற்றுவார்கள். மற்றொரு புறம் பிற நாடுகளிலிருந்து கப்பலில் வந்த பொருட்களை கரை இறக்குவார்கள். இரண்டையும் ஒரு சேர கண்ட புலவருக்கு இக்காட்சி கடலிலிருந்து வானிற்கு தண்ணீர் செல்வதும் பின்பு நிலத்தில் மழையாக பெய்வதும் இது மீண்டும் ஆறுகளில் ஓடி கடலை அடைவதுமான நீரியல் சுழற்சியை நினைவுபடுத்துகின்றது. அருமையான பாடல். இவ்வளவு ஒரு கற்பனை நயமாகவும் இருக்கு. அடுத்து சிறப்பான தகவல்களை ஐயா கொடுத்துருக்காங்க. வேளாண்மையும் நீர் பாசனமும் மனித வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதும் அத்தியாவசியமான தொழில் வேளாண்மையாகும். வேளாண்மைக்கு மிக மிக தேவையானது நீர். எனவே மிகுந்த சாகுபடிக்கும் மிகுந்த உணவு உற்பத்திக்கும் திறன்மிகு நீர் நிர்வாகம் தேவையாகின்றது. நீர் நிர்வாகம் என்பது பொதுப்பணித்துறை வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றதொரு நிர்வாகத்துறையாகும். ஒரு சிறந்த சாகுபடி திட்டத்திற்கு நீர்ப்பாசன வசதிகளை வழங்குவதும் பாசன பணிகளை பராமரித்தலும் மிகவும் முக்கியமானது என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஆதி மனிதன் பாசன முறை உணவு பயிர்களை பயிரிட தொடங்கிய போது அருகாமையில் உள்ள ஆறுகளிலிருந்து நீரை குளங்களிலும் நீர் தேக்கங்களிலும் சேமித்து வைப்பதற்கான வழிமுறைகளை கண்டு அறியலானான். அதன் மூலம் ஆறுகளுக்கு அப்பால் உள்ள நிலங்களில் வறண்ட காலத்திலும் பயிர்களுக்கு பாசன வசதி ஏற்பட வழிவகை கண்டான். இவ்வாறு சேமிக்கப்பட்ட நீரை பாசன நிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது நீர்ப்பாசன கொள்கைகள் படிப்படியாக உருவாகலாயின. பழந்தமிழர்கள் நீர்ப்பாசனத்திற்கும் வேளாண்மைக்கும் நன்கு வரையறுக்கப்பட்ட கொள்கைகளை வகுத்திருந்தனர் என்பதற்கான மேற்கோள் குறிப்புகள் செம்மொழி இலக்கியங்களில் எண்ணற்று கிடைக்கின்றன. அடுத்து ஒரு செய்தி, அருமையான செய்தி. நீர் நிர்வாகம் சிறுகோட்டு பெருங்குல காவலன் வரை சிறை உடை தடை வையை வையை திரை சிறை உடைத்தன்று கற்சிறை அரைக்கனும் உரை சிறை பறையல. இவ்வாறு பறை ஒலி கேட்டவுடன் கிராம மக்கள் விரைந்து சென்று உடைப்பெடுக்கும் கரையின் மீது வைக்கோல் போர் மற்றும் மண் மூட்டைகளை நிரப்பி உடைப்பை தடுத்து நிறுத்துவார்கள். அன்றைக்கும் மக்கள் ஒன்று கூடி வேளாண்மை தொழிலுக்கு உதவியா இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு தகவல், பராமரிப்பு பணி மிக சிறப்பானது. மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீரில் பாய்ந்து முகத்துவாரத்தை அடைந்து குமிழி தும்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் துளையில் நீர் வெளியேறும். அதற்கு நீரோடி துளை என்று பெயர். கீழே உள்ள துளையில் நீர் சுழலும் போது சேற்று பகுதி அதன் வழியே வெளியேறிவிடும். அதற்கு சேரோடி துளை என்று பெயர்.
அவ்வாறு வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு வருகிற உபரி தூர் வெளியேறுவதால் ஏரிகளை தூர் அடைத்து கொண்டு ஆண்டுதோறும் ஒப்பந்தக்காரர்களுக்கு விட்டு பில் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினார்கள் என்று குறிப்பிடுவர். அகநானூற்றில் பெரிய நீர்நிலைகளை காப்பதற்கு காவல் பணியாளர்கள் இருந்தார்கள் என்கிற விவரமும், இவர்கள் மழை காலங்களில் இரவில் கண் துயிலாமல் பணிபுரிந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது நீர் மேலாண்மைக்கு கரிகாலன் கட்டி வைத்த கல்லணையை சான்று. புகழ்பெற்ற கங்கை கால்வாய் திட்டத்தினை உருவாக்கிய ஹேயர்டு ஸ்மித் என்னும் ஆங்கில பொறியியலாளன் கல்லணையை பார்வையிட்ட அந்த நொடியிலேயே மானுடத்தின் மிகப்பெரிய பொறியியல் சாதனை இது என்று தன்னை மறந்து குறிப்பிட்டுள்ளான். இதன் பின்னர்தான் கல்லணைக்கும் பொறியியல் அறிஞர் ஆர்தர் காட்டனுக்குமான ஆய்வுலக தொடக்கம் ஏற்படுகிறது என்று தோழர் சி. மகேந்திரன் கூறுவதாக கவிஞர் இறையன்பு சுட்டுவார். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் விழும் மழைநீர் சேகரித்து வைக்க திருக்குளங்கள் உள்ளன. மைய மண்டபத்துடன் கூடிய பெரிய குளம் நீராவி எனப்பட்டது. ஆற்றில் வெள்ளம் அதிகரிக்கும் போது அந்த உபரி நீர் இந்த குளத்தை சென்று அடையும் வகையில் பாதைகள் இருந்தன. இன்று நகரமயமாக்கல் என்ற பெயரில் இப்பாதைகள் அடைபட்டு விட்டதால் வெள்ள நீர் வீணாக ஓடி கடலில் கலக்கிறது. குளங்களும் வறண்டு கிரிக்கெட் மைதானங்களாக உள்ளன. இன்று இயல்பாய் அமைந்த நீர்நிலைகளின் பெயர்கள் வழக்கத்தில் இல்லை. நிலம் வாங்குவோர் விற்போரின் முறையற்ற வளர்ச்சியால் ஒவ்வொரு சிறிய நீர்நிலையும் இன்று பணத்தின் அடிப்படையில் சிறு சிறு பகுதிகளாக மட்டும்தான் பார்க்க முடிகின்றது. இந்த ஆண்டு நீடித்த ஆற்றலுக்கான ஆண்டாக கொண்டாடப்படுகின்றது. அடுத்த தலைமுறையினருக்கு இன்றைய தலைமுறையினர் சொத்துக்கள் சேர்த்து வைக்க நினைக்கிறோம். எல்லாவற்றிலும் உண்மையான அரிய சொத்து நீர்நிலைகள் மட்டுமே ஆகும். அதனை பாதுகாப்பதும் மேன்மைப்படுத்துவதும் நம் கடமையாகும். இதுகாரும் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான நூலினை இன்றைய ஆய்வு பொருளாக எடுத்து சங்கப்பரல்கள் என்ற அற்புதமான நூலின் ஆய்வுரையை இன்று நமது தளத்தில் வெகு சிறப்பாக வழங்கினீர்கள். இனியதொரு தருணமாக இன்றைய பொழுது அமைந்திருந்தது. நிறைய சங்கத்தமிழ் வாயிலாக உங்களது அந்த நூல் சார்ந்த கருத்துக்கள் நிகழ்விற்கான இனிமையை இன்னும் இரட்டிப்பாக்கியது. இத்தகையதொரு அழகிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க ஒளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒளி என்ற சொல்லுக்கு இடம் அல்லது பொழுது என்ற பொருளை மையப்படுத்தி இருக்கின்றது. திருக்குறளில் இருக்கக்கூடிய வேர்த்தமிழ் சொற்களை கொண்டு நமது தொகுப்புகள் அமைய பெற்று வருகின்றன. அவ்வகையில் இன்று சங்கப்பரல்கள் என்ற அருமையான நூலினை அன்பு ஐயா ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுடைய அருமையான நூலின் ஆய்வுரையை அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நம்மிடையே வழங்கியுள்ளார். நூலாசிரியர் ஐயா அவர்களும் இன்று நம்மோடு இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளை நமது தளத்தில்
வேள்பாரி நூல் சார்ந்த அடுத்த ஒரு பாகத்தினை அன்பு சகோதரி கவிதா ஜீவா அவர்கள் நம்மிடையே கதையொலி பக்கத்தில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கப்படமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. விந்திய கௌரி அம்மா அன்னைக்கு நிறைய சங்க காலத்து முறை நிறைய நமக்கு புரிய வச்சாங்க. ஐயா முத்தமிழ் செல்வன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை படித்து அந்த உரையை நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சாங்க. அம்மா எப்போ வந்தாலும் அந்த சங்ககால தமிழ் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லுவாங்க. முதல் பதிப்பு என்னன்னா, அந்த காலத்து பண்டமாற்று முறைகளை பற்றி அருமையாக பகிர்ந்தார்கள். பெண்மான் பார்த்திருக்க ஆண்மானை வேட்டையாடினார்கள். பெண்மான் எப்படி இருந்திருக்கும் அவங்க மனம் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க. அந்த காலத்து சரித்திரத்தை படித்து நமக்கு புரிய வைத்தார்கள். காதலர்கள், கணவன் மனைவிகள் பற்றி நிறைய கருத்துகள், தோழிகள் பற்றியும், தோழிகள் தான் காதலிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எல்லாம் செய்வாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் அத்தனை அர்த்தங்கள் ஐயா அவங்க அருமையா எழுதியிருக்காங்க. அம்மா அதை தெளிவா நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. தலைவன் தலைவி செவிலி தாய் வளர்த்துருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா உடன்போக்கு செய்து இருந்திருக்கிறார்கள். சோழர்கள் நீர்நிலைகளை உருவாக்கி கல்லணை என்று பெயர் சூட்டினார்கள். நீர்நிலையில அங்கங்க உருவாக்கி பயிர் தொழிலுக்கு அருமையா உதவி இருக்காங்க. அந்த காலத்திலேயே அவ்வளோ தெளிவா அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாலே சங்க காலத்து அந்த காதல் கதைகள், கணவன் மணி உறவு, சுற்றத்தார் உறவு அப்படின்னு எல்லாமே மேலோங்கி சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிகள் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
நல்ல உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இந்த தளத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியவர், அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, முடிஞ்சா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பேசுதளத்திற்கு வந்து பகிர்ந்துக்கலாம் ஐயா. அழைப்பு கொடுத்திருக்கும். நன்றிங்க ஐயா. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம அப்படியே விந்தியா கௌரி அம்மாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். விந்தியா கௌரி அம்மா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் செல்வன் ஐயா எழுதிய சங்கப்பரல்கள் நூலில் உள்ள தலைப்புகளில் உள்ள அருமையான கருத்துக்களை நீங்கள் அனைவருமே கேட்டது மகிழ்வாக இருக்குது. உங்களுடைய அந்த கேட்டலுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். விஜயாம்மா, நீங்கள் முழுமையாக கேட்டிருக்கீங்க. கேட்டுட்டு அருமையாக பதிவிட்டுள்ளீர்கள். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. முத்தமிழ் செல்வன் ஐயா நம்மோட இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 791வது சரித்திரம் படைப்போம் ஒரு அற்புதமான நிகழ்வு. முதலில் ஆரோக்கிய புரட்டு ஐயா அவர்களுக்கு மிகுந்த வணக்கமும் நன்றியும். தமிழுக்காக இவ்வளவு பெரிய சேவையை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை, உண்மையாகவே எனக்கு அந்த ஊழி என்பது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகுதான் தெரிந்தேன். அதுக்கு முன்னே ஊங்கு அப்படின்னு இருந்தது. ஒவ்வொரு இதுவும் போட்டிருக்காங்களே, இது என்னன்னு புரியலையேன்னு நினைச்சேன். ஆனா ஐயாவினுடைய விளக்கம் மிக அற்புதமாக இருந்தது. முதலில் ஐயாவுக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும். கல்லணைக்கோர் உலா என்ற அந்த புதுக்கவிதை நூலுக்கு நட்பு தமிழ் தமிழ் வட்டம் அற்புதமான ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய நூலை இன்றைக்கு அந்த நூல் முழுக்க செம்மொழி நிறுவனம் நடத்திய கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு, பயிலரங்குகளில் கலந்து கொண்டு எழுதப்பட்ட கட்டுரைகள். என்னுடைய அந்த கருத்தை விட அம்மா சொன்ன கருத்து மிக அற்புதமாக இருந்தது. நான் இவ்வளவா எழுதியிருந்தேன் என்று என்னையே சந்தேகிக்க வைத்திருக்கிறது. ஒரு அற்புதமான பேச்சாற்றல். எந்த ஒரு செயலையும் தொட்டால் அதை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர் முனைவர் தமிழ்துறை தலைவர் விந்திய கௌரி அம்மா அவர்கள். இன்றைக்கும் மிக அற்புதமான நிகழ்வை செய்திருக்கிறார்கள். சரித்திரம் படைப்போம் வளமான வாழ்விற்கு வழிகாட்டி என்ற அந்த வாசகம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க வாசகம். அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக என்னுடைய நூலை ஒரு பொருட்டாக எடுத்து அதையும் தங்களினுடைய தளத்தில் பேசுவதற்கு, மக்கள் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கீங்க. அதை விந்திய கௌரி அம்மா இன்னைக்கு நம்ம கூட அதோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.
தொடர்ந்து நம்ம தளத்துல இணைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிரணும்னு அன்போட அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அன்பு ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஆமா, ஒரு ஐயா நிமிடம். நன்றி நன்றி. அன்பு ஐயா முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்காக மிகப்பெரிய தொண்டாற்றி வரக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவர். நிறைய நிறைய நிகழ்வுகளை நமது சரித்திரம் தனம் போல அவர் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வட்டம் என்ற பெயரில் மிகப்பெரிய நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதில் வல்லவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நிறைய நிறைய தமிழ் சங்கங்களை மாணவ செல்வங்களோடு ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுப்பதிலும் வல்லவராக இருக்கக்கூடியவர். நிறைய மாணவர்கள் சரியான பாராட்டு, ஊக்குவிப்பு, வழிகாட்டுதல் இன்றி தவிக்கக்கூடிய சூழல்களில் இது போன்ற ஆசிரிய பெருந்தகைகள், அன்பு அம்மா விந்தியகோரி அம்மா அவர்கள், அன்பு ஐயா முத்தமிழ் செல்வன் அவர்கள், இன்னும் நிறைய நிறைய தமிழ் சார்ந்த ஆளுமைகள் எதிர்கால தலைமுறைகளை நல்ல பண்படுத்தி அவர்களை தரமாக்க மாணவர்களாக உருவாக்கி வருவது என்பது இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக கருதக்கூடிய அளவிற்கு தங்களுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த சேவைகளை தொடர்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களது வேலை நேரம் போக ஓய்வு நேரங்களில் இது போன்ற அற்புதமான நூல்களையும் படைத்து இந்த சமூகத்திற்கான விழிப்புணர்வை என்றென்றும் பதியமிட்டு கொண்டே வருகின்றார்கள். இது போன்ற நல்ல ஆளுமைகள் இன்னும் சிறப்பான வகையில் அவர்கள் வாழ்வினை எதிர்கொள்ளவும், அவர்களுக்கான ஒவ்வொரு செயல்களும் மிக சிறந்த வகையில் அமைந்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது விந்தியகோரி அம்மா அவர்கள் தொடர்வார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சங்க பரல்கள் இந்த நூலிலிருந்து முத்தமிழ் செல்வன் ஐயாவோட பரந்துபட்ட அந்த அறிவு, மிக சிறந்த ஆய்வு நோக்கில் எழுதப்பட்ட மிக உன்னதமான நூல் சங்க பரல்கள். அந்த நூல்களை வழங்கி தமிழர்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை மனமகிழ்வோடு பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. நன்றிங்க அம்மா. அனைவருக்கும் நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய மாணவர்களுக்கும் சரி, இந்த சமூகத்திற்கும் நீங்கள் ஆற்றி வரும் சேவை பத்தி தெரிஞ்சுக்கவும் ஒரு வாய்ப்புங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு நன்றி. விந்தியகோரி அம்மா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மனமாற அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பையும் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிதா ஜீவா அவர்களின் வேள்பாரி நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.